வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நண்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் மட்டும் போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் நான் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். நண்டு குழம்புக்கு நல்லெண்ணெய் தாங்க ஆட் பண்ணும். அது எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு 10 பூண்டு நல்லா தட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது நண்டு குழம்புக்கு பூண்டு நான் அவசியம் சேர்க்கணும். இதுதான் ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இது கூட கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா நம்ம அப்படியே வதக்கி விட்டுடலாம். பூண்டு கருவேப்பிலை எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நான் 2 பல்லாரி வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது 3 தக்காளி இது சேர்த்துட்டு ஃபுல்லாக வதக்கி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். அது வரையும் நல்லா நம்ம அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா பொருள் ஆட் பண்ணலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு ஃபுல்லாக நல்லா வதக்கி விட்டுருங்க. இது குழம்பு மசாலா சேர்க்குறத விட இந்த மாதிரி எல்லா மசாலாவும் சேர்த்து செஞ்சோன்னா நல்லாயிருக்கும் நண்டு குழம்பு. இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் 1/2 kg நண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா இது கூட ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அப்படியே வதக்கி விட்டுருங்க. அந்த மசாலா எல்லாமே நண்டில் சேர்கிற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நான் 1 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். நண்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டோன்னா நல்லா நண்டு வெந்துடும். ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விடுங்க. நல்லா நண்டு வெந்து வந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மூடி போட்டுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நண்டு நல்லா வெந்து வந்துடுச்சு. அந்த எண்ணெய்லாம் நம்ம ஊற்றுனதெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். இது தாங்க இந்த மசாலாக்கே ரொம்ப தேங்காய் கூட 1 ஸ்பூன் மிளகு ஜீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இது கூட சேர்த்தோன்னா நண்டு குழம்பு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த டிப்ஸை மறந்துடாதீங்க. தேங்காவோட மிளகு ஜீரகம் சேர்த்து அரைச்சா குழம்பு அவ்வளோ வாசமாக இருக்கும். இதை சேர்த்துட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு எடுத்தோன்னா எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சாதம், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே அட்டகாசமான சைட் டிஷ்ஷுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி யாரெல்லாம் நண்டு குழம்பு வச்சிங்களோ கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூவி. Happy Sunday. Thank you.